குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் 6 எடுத்துக்காட்டு 12. இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ், செந்தாமரை மற்றும் ராஜ் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் லாப நட்டங்களை 3:2:1 எனும் விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். சுரேஷ் என்பவர் அக்கூட்டாண்மையிலிருந்து விலகினார். அவர் விலகிய நாளில் நிறுவனத்தின் நற்பெயர் 36,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளிகளின் முதல் கணக்குகள் மாறுபடும் முதல் என கொண்டு நற்பெயர் பதிவிற்கான தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருக. இப்போ நற்பெயர் கூட்டாளி விலகும் போது நற்பெயரை எப்படி கணக்கிடுவது? 2 விதம் இருக்கு. ஒன்று, ஏடுகளில் நற்பெயர் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே ஏடுகள்ல அக்கௌண்ட்ஸ்ல நற்பெயர்னு இவ்வளவு இருக்கு அப்படின்னா என்ன பண்றது? 2வது, இப்பதான் புதிதாக கணக்கிடுறாங்க, நற்பெயர் இவ்வளவு அப்படின்னு நற்பெயரை கணக்கிடுறாங்க. அப்போ நற்பெயரை புதிதாக கணக்கிட்டால் எப்படி போடணும், நற்பெயர் ஏற்கனவே ஏடுகளில் இருந்தால் எப்படி போடணும்? இது 2 தான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்போ இது நற்பெயரை இப்பதான் அவங்க தோற்றுவிக்கிறார். நற்பெயர் என்பது கணக்கிடப்படுது. இப்போ நற்பெயர் 36,000 என மதிப்பிடப்படுகிறது, அவ்வளவுதான். அப்ப 36,000 மதிப்பிடப்பட்டா இது என்ன செய்யணும்? இப்போ ஒரு கூட்டாளி விலகுறார். கூட்டாளி விலகும் போது அவரும் இவ்வளவு நாளா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இந்த நிறுவனத்திற்கு ஒரு நற்பெயர் கிடைச்சிருக்கு. அப்போ நற்பெயர்ல அவருக்குரிய பங்கு அவருக்கு கொடுக்கணும். அப்போ விலகுற கூட்டாளிக்கு இந்த நற்பெயரின் இது போக போது, அதனால விலகுற கூட்டாளிய வரவெழுதி, அப்ப விலகாம இருக்கிறவங்க கூட்டாளிகளை பற்றெழுதணும். 2 தான். விலகாத கூட்டாளிகளை பற்றெழுதி விலகுற கூட்டாளியை வரவெழுதணும், அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ நற்பெயர் 36,000 மதிப்பிடப்படும். இதுல அவர் விலகிறவருக்கு மாத்திரம் எவ்வளவு பங்கு? சுரேஷ், செந்தாமரை மற்றும் ராஜ் ஆகியோர் நிறுவனத்தின் லாப நட்டங்களை 3:2:1 3:2:1 விகிதத்துல பகிர்ந்துட்டு இருக்காங்க சுரேஷ், செந்தாமரை, ராஜ். இதுல சுரேஷ் என்பவர் கூட்டாண்மையில் இருந்து விலகிறார். அப்போ சுரேஷ் விலகிறாரு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட், இவர் விலகிறார். அப்போ இவருக்குரிய பங்கு எவ்வளவு? 3:2:5 5:1 6. அப்ப இவருக்குரிய பங்கு 3/6. அப்ப இந்த 36,000 மதிப்பிடப்படுகின்ற இதுல இவருடைய பங்கு 3/6. 6 அடிச்சீங்கன்னா 6 36 0 0 0 3 பெருக்குங்க 0 0 0 3 6 18. 18,000 ரூபாய் விலகுற கூட்டாளிக்கு உரிய பங்கு. அப்போ விலகாத கூட்டாளிகளை பற்றெழுதி விலகும் கூட்டாளியை வரவெழுதும். இதுல யார் யாரு விலகாத கூட்டாளி? செந்தாமரை முதல் கணக்கு, சுரேஜா சுராஜா, இராஜ், செந்தாமரை இராஜ். இராஜ் முதல் கணக்கு பற்று. இது 2ஐயும் பற்றெழுதி யாரு விலகுறாங்களோ அவருடைய முதல் கணக்கை வரவெழுத வேண்டும். சுரேஷ் முதல் கணக்கு வரவு 36,000 ரூபாய். ஏன்னா விலகிறவரை வருதான், விலகிறவருக்கு 18,000 ரூபாய். விலகிறவருக்கு 18,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 18,000 விலகாத கூட்டாளிகள் அவங்க என்ன இனிமே இவங்க தான் நடத்த போறாங்க. அப்போ விலகிறவர் அவரும் சேர்ந்து இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணி தான் இந்த நற்பெயர் கிடைச்சிருக்கு. அதனால அவருக்குரிய பங்கை கண்டினியூ பண்றவங்க கொடுக்கணும். விலகாத கூட்டாளிகளை பற்றெழுதி விலகும் கூட்டாளியை வரவெழுத வேண்டும். இப்போ எப்படி கொடுப்பாங்க? இவருக்கு 3/6 போயிடுச்சு, மீதி இருக்கிறது 2:1 தான். இப்போ 2:1னாக்க என்ன அர்த்தம்? 2/3 1/3 அர்த்தம். இந்த 18,000 2/3 18,000 1/3 3 அடிச்சீங்கன்னா 6 3 18 0 0 0. அப்போ 2 6 12,000 ரூபாய். 3 அடிச்சீங்கன்னா 6 3 18 0 0 0. 1 பெருக்கினீங்கன்னா 6,000 ரூபாய். ஸோ
12,000 இவருக்கு, இவருக்கு 6,000. ஸோ இதான் பதிவு. செந்தாமரை முதல் கணக்கு பற்று, ராஜ் முதல் கணக்கு பற்று, விலகிற கூட்டாளி சுரேஷ் முதல் கணக்கு வரவு. இது ஒரு மாடல். அதாவது ஒரு கூட்டாளி விலகும் போது அந்த நற்பெயரை இப்பதான் கணக்கிடுறாங்க அப்படின்னா விலகாத கூட்டாளிகளை பற்றி எழுதி விலகும் கூட்டாளியை வரவெழுதி விட வேண்டும். இது ஒரு மாடல். அடுத்தது இது எடுத்துக்காட்டு 12. அடுத்தது எடுத்துக்காட்டு 13 பக்கம், எடுத்துக்காட்டு 13 பக்கம் 197. இது அடுத்தது. இப்போ எடுத்துக்காட்டு 12 பார்த்துதான். அடுத்தது எடுத்துக்காட்டு 13. நரேஷ், மணி மற்றும் முத்து ஆகிய கூட்டாளிகள் 2:2:1 எனும் விகிதத்தில் லாபம் பகிர்ந்து வந்தனர். 2019 மார்ச் 31ஆம் நாள் நிறுவனத்தில் இருந்து முத்து கடைசியா இருக்கிற கூட்டாளி விலகிறார். முத்து விலகிய நாளன்று ஏடுகளில் நற்பெயர் 40,000 என காட்டியது. போன கணக்குல அப்பதான் அவங்க கணக்கிடுறாங்க. ஆனா இப்ப ஏற்கனவே கணக்கிட்டு சொத்து பக்கம் நற்பெயர் 40,000 இருக்கு. அவர்கள் முதல் மாறுபடும் முதல் என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருக. 1. நற்பெயர் முழுவதையும் போக்கெழுத கூட்டாளிகள் முடிவெடுத்தார். இப்போ இது சிம்பிள். இந்த மாதிரி ஏடுகளில் நற்பெயர் ஏற்கனவே இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நற்பெயர் இருக்கு. அப்ப இந்த நற்பெயரை பழைய கூட்டாளிகள்னா ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் தான் பழசு. ஒருத்தர் விலகிட்டாரு அப்படின்னா மீதி இருக்க 2 பேரும் புதுசு. அப்போ ஏற்கனவே இருக்கின்ற எல்லா கூட்டாளிகளுக்கும் அதை பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுக்கணும்னா நற்பெயர் என்பது என்னது? சொத்து. சொத்துன்னா எங்க இருக்கும்? பற்றுல இருக்கும். அப்போ பற்றை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்? வரவெழுதிக்கணும். அப்போ நற்பெயரை வரவெழுதி கூட்டாளிகளை பற்றெழுதணும். இதுல யார் யாரு? நரேஷ், மணி மற்றும் முத்து முதல் கணக்கு. இதை பற்றெழுதி நற்பெயர் கணக்கை வரவேண்டும். நற்பெயர் எவ்வளவு கணக்கிடப்படுது? 40,000. அப்போ நற்பெயர் 40,000. இந்த 40,000 இவங்களுக்கு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? 2:2:1. 2:2:1. 2:2:1 என்ன அர்த்தம்? 2/5, 2/5, 1/5. 2 2 4, 4 1 5, 2/5, 2/5, 1/5. அப்போ 40,000 இன்ட்டு 2/5. 5ல் அடிச்சீங்கன்னா 8 5 40. அப்புறம் 3 0. 2ஆக பெருக்கிங்க. 3 0, 2 8 16. ஸோ ஒருத்தருக்கு அடுத்தது 40,000 இன்ட்டு 2/5. 5ல் எடுத்தீங்கன்னா 8 5 40, 0 0 0. 2ஆக பெருக்கிங்கன்னா 16,000. அடுத்தது 1/5. ஸோ 40,000 1/5ல பிரிச்சிங்கன்னா 5ல் எடுத்தீங்கன்னா 8 5 40, 0 0 0. அப்போ ஒரு 8,000 8,000. அப்போ இவருக்கு 16,000, அடுத்தது 16,000, அடுத்தது 8,000. சரி, இது அ. அடுத்தது ஆ. நற்பெயர் பாதி தொகையை போக்கெழுது. இப்போ நற்பெயர் ஏடுகள்ல 40,000 இருக்கு. அந்த 40,000த்தையும் பிரிச்சு கொடுக்கணும். எதுவுமே சொல்லலைன்னா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும். ஆனா 2ல என்ன சொல்றான்? ஆவல என்ன சொல்றாங்கன்னா நற்பெயரில் பாதி தொகையை போக்கெழுத. பாதி தொகை. அப்ப நற்பெயர்ல பாதி எவ்வளவு? 20,000 மாத்திரம் பிரிச்சு கொடுக்கணும். அப்போ இதே தான். நரேஷ் முதல் கணக்கு பற்று, நரேஷ் முதல் கணக்கு பற்று, மணி முதல் கணக்கு பற்று, முத்து முதல் கணக்கு பற்று. பற்று நற்பெயர் கணக்கு வரவு. 40,000ல பாதி 20,000 தான் பிரிக்கிறீங்க. 40,000 பிரிச்சா 16,000, 16,000, 8,000. அதுல பாதியை பிரிச்சா பாதி பாதி தான் வரும். ஸோ 8,000, 8,000, இது 4,000. 8 14 20.
ஸோ பொதுவாக எதுவும் சொல்லலைன்னா இப்படிதான் போடணும். முழுவதும் கேன்சல் பண்ணு போக்கெழுது அப்படின்னாலும் இப்படிதான் போடணும். ஆனா பாதியை போக்கெழுது அப்படின்னா பாதியை மட்டும் போக்கெழுதிட்டு மீதியை இப்படி எழுதி. ஸோ எப்படி இருந்தாலும் கூட்டாளிகளை பற்றெழுத வேண்டும், நற்பெயரை வரவெழுத வேண்டும். இது எடுத்துக்காட்டு 13. அடுத்தது எடுத்துக்காட்டு 14. எடுத்துக்காட்டு 14 பக்கம் 198. ஜஸ்டினா, நவி மற்றும் ரித்திகா எனும் கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். 31/3 அன்று ரித்திகா என்பவர் கூட்டாண்மையில் இருந்து விலகினார். முந்தைய ஆண்டுகளின் லாபம் பின்வருமாறு. 2016, 17, 18, 19க்கு எவ்வளவு லாபம்னு கொடுத்திருக்காங்க. முந்தைய ஆண்டின் லாபத்தின் அடிப்படையாக கொண்டு லாபத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி லாபத்தை அடிப்படையாக கொண்டு லாபத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஜஸ்டினா, நவி மற்றும் ரித்திகா எனும் கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். 31/3/2019 அன்று ரித்திகா என்பவர் கூட்டாண்மையில் இருந்து விலகினார். முந்தைய ஆண்டுகளின் லாபம் பின்வருமாறுன்னு 3 வருஷத்துக்கான லாபம் கொடுத்திருக்கு. 2019ஆம் ஆண்டிற்கான ரித்திகாவின் லாப பங்கினை, ரித்திகாவுக்கு உரிய லாப பங்கை அவர் விலகும் நாள் வரை பின்வரும் நிலைகளில் கணக்கிடவும். முந்தைய ஆண்டின் லாபத்தை அடிப்படையாக கொண்டு லாபத்தை பகிர்ந்தளிக்கணும். கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி லாபத்தை அடிப்படையாக கொண்டு லாபத்தை பகிர்ந்தளிக்கணும். இப்போ கடைசியாக இப்ப நம்ம போடுறது 2019. இப்ப எப்பொழுதுமே என்ன பண்ணா, லாப நட்ட கணக்கை பிரிச்சு கொடுக்கும்போது லாப நட்ட கணக்கை பற்று யாரு விலகுறா? ரித்திகா விலகுறாங்க. அப்போ ரித்திகாவுக்கு உரிய பங்கை கொடுக்கணும். எவ்வளவு? இது கடந்த ஆண்டின் அடிப்படையில் சொல்றோம். அப்ப கடந்த ஆண்டு அப்படின்னா கடந்த ஆண்டு 30,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2018ல 30,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த 30,000ல இவருக்குரிய பங்கு எவ்வளவு? மொத்தம் இவங்களுடைய விகிதம் எவ்வளவு? மொத்தம் லாப நட்டங்களை சமமாக பகிர்றாங்க. அப்போ 1/3. இவர் எப்ப விலகுறாரு? 33/3/2019 அன்று ரித்திகா அவர்கள் கூட்டாண்மையில் இருந்து விலகினார். அப்ப எவ்வளவு நாள் இருந்திருக்காரு? 31/3/2019 அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, 31/3 மார்ச் மாசம் கடைசி. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் தான் அவர்கள் இருந்திருக்காரு. அப்போ 3 மாசத்துக்கான போடும். அப்ப 3 மாசத்துக்கு போட்டீங்கன்னா, ஏன்னா 30,000 போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு 2018ன்னு சொல்லிட்டான். அப்ப 18னா ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். 2016, 2017, 2018ன்னு சொல்றாங்க. அப்ப ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும். இப்ப 2018ல 30,000, அதுல அவருடைய பங்கு 1/3. அது எவ்வளவு நாள் இருந்திருக்காரு? 3 மாசம் தான் இருந்திருக்காரு. அப்ப 3/12. இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 3க்கு 3 கேன்சல் ஆயிடும். இந்த 12 இதுல அடிச்சீங்கன்னா 2 12 24 மீதி 6. 6க்கு பக்கத்துல 0. 60ல 5 12 60 0 0. அப்போ 2,500 ரூபாய் வரும். இந்த 2,500 ரூபாய இவருக்கு கொடுத்தரணும். மொத்தம் போன வருஷம் 30,000 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வருஷமும் 30,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த 30,000த்துல அவருக்குரிய பங்கு 1/3. சரி, போன வருஷம் முழுசு அது 12 மாசத்துக்குரியது. ஆனா இவர் 3 மாசத்திலே விலகுறாரு. அப்ப இந்த 3 மாசத்துக்கு அவருக்கு உரிய 1/3. அப்ப 3 மாசத்துக்கு 1/3 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய். இந்த 2,500 ரூபாய் லாப நட்ட கணக்கை பற்று எழுதி பிரிச்சு கொடுத்தோம். சரி, இத லாப நட்ட கணக்கு அப்படின்னா அந்த பேரே லாப நட்ட கணக்கு என்பது ஆண்டு இறுதியில் தான் கணக்கிடுவாங்க. ஆனா நடுவில் திடீர்னு விலகிறதுனால சரிப்பா போன வருஷம் இவ்வளவு கிடைச்சிருக்கு, இந்த வருஷமும் இவ்வளவு கிடைக்கணும்னு வச்சுக்கோம். அப்ப இந்த 30,000த்துல நீ 3 மாசம் தான் ஒர்க் பண்ணிருக்க, 3/12.
3 மாசத்துக்கு இவ்வளவு, அதுல உனக்கு உரிய பங்கு 1/3 இந்த எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ லாப நட்ட கணக்குங்கிற வார்த்தை வந்து முழுசா குறிக்கும். அதனால லாப நட்ட கணக்கு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அனாமத்து கணக்கு பற்று, லாப நட்ட அனாமத்து கணக்கு பற்று. ஏன்னா இனிமே சொல்ல முடியாது, இதோட கூட லாபம் கிடைக்கும், சமயத்தில் நஷ்டம் கூட வந்துடலாம். ஆனா இவர் விலகுறாரு, போன வருஷத்தின் அடிப்படையில போன வருஷம் 30,000 கிடைச்சிருக்கு, அப்ப இந்த வருஷமும் 30,000 கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப லாப நட்ட கணக்குல சஸ்பென்ஸ்ல தான் கொடுக்குறாங்க. அதனால லாப நட்ட அனாமத்து கணக்கு பற்று பிரித்திகா முதல் கணக்கு வரவுன்னு எழுதிடும். இது அ. இது எது? ஆ. ஆ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி லாபத்தை அடிப்படையாக கொண்டு 2016ல எவ்வளவு, 2017, 2018, 2016ல 5,000 ரூபாய், 2017ல 10,000 ரூபாய், 2018ல 30,000 ரூபாய். அப்போ 30, 15, 45,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த 45,000த்துல 3 மாசத்துக்கு, இந்த 45,000 என்பது 3 வருஷத்துக்கு. அப்போ 3ஐயும் கூட்டி 3ஆல வகுத்தீங்கன்னா 15,000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? 3ஆல எடுத்தீங்கன்னா 1 3 3, இது 1, 15, 5 3 15. ஸோ 45,000 என்பது 1 வருஷத்துக்கு. அப்போ அந்த 1 வருஷத்துக்கு இல்ல, 45,000 என்பது 3 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபாய். இந்த 15,000த்துல அவருக்குரிய பங்கு 1/3. இந்த 15,000 என்பது 3 வருஷத்தையும் கூட்டி 3ஆல வகுத்தது, அப்போ 1 வருஷத்துக்கு உரியது இது. அப்போ ஆனா இவர் இருக்கிறது 3 மாசம் தான் இருக்காரு. அப்போ 3/12. அப்போ 3க்கு 3 கேன்சல் ஆயிடும். 12ல அடிச்சீங்கன்னா 1 12 12, மீதி 3. 30ல 2 12 24, மீதி 6. 60ல 5 12 60, 0. அப்போ 1,250 ரூபாய் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ லாப நட்ட அனாமத்து கணக்கு பற்று சஸ்பென்ஸ் அக்கவுண்ட், அனாமத்து கணக்கு பற்று ரித்திகா அவர் தான் விலகிறவங்க. விலகிறவங்களுடைய முதல் கணக்கு 1,250 ரூபாய் பிரிச்சு. இது எடுத்துக்காட்டு 14. அடுத்தது எடுத்துக்காட்டு 15. எடுத்துக்காட்டு 15 இப்ப பாருங்க. ஒரு கூட்டாளி விலகிறார், திடீர்னு விலகிறார். அப்ப திடீர்னு ஒருத்தர் விலகினார்னா, நான் விலகிறேன், இன்னைக்கு என் பங்கெல்லாம் கொடுங்க அப்படின்னா நிறுவனத்துல பணம் இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. ஆனா நிறுவனத்துல முழுசா பணம் இல்லைன்னா என்ன பண்ணும்? திடீர்னு நான் இன்னைக்கு விலகிறேன், என் காசுலாம் கொடுக்கணும், கொடுக்க முடியுமா? ஒரு நிறுவனம், ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு நான் விலகிறேன், என் காசுலாம் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. சில சமயங்களில் பணம் இருந்துச்சுன்னா உடனடியாக கொடுத்துருவாங்க. அப்போ இதுல 3 வகையாக, திடீரென்று ஒருத்தர் கூட்டாண்மையில் இருந்து விலகுனா 3 வகையாக அவருடைய பணம் திருப்பி கொடுக்கப்படும். 1, அவர் நிறுவனத்துல பணம் கையிருப்பு இருந்துச்சுன்னா எல்லா தொகையும் முழுசா கொடுத்துருவாங்க. இது எல்லா தொகையும் முழுசா கொடுக்கிறது 1. 2வது, எல்லா தொகையும் கொடுக்க முடியாது. இப்போ பணம் இல்லைங்க, 3 மாசம் நீ விலகிக்க, ஆனா உனக்கு உரிய பணத்தை கணக்கிட்டு இவ்வளவு பணம் வருது, ஆனா நிறுவனத்துல திடீர்னு எடுக்க முடியாது, அதனால உனக்கு 3 மாசத்துல அல்லது 6 மாசத்துல திருப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ கணக்கிட்டு அவருக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை அவருடைய கடன் கணக்குக்கு மாத்தி வச்சுக்குவாங்க. ஒண்ணு பணம் இருந்தா முழுசா கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அவருடைய பணத்தை கொஞ்ச நாள் கழிச்சு தான் தரப்போறாங்க அப்படின்னா அவருடைய இனிமே அவர் கூட்டாளி கிடையாது, ஏன்னா விலகிட்டார். அவருக்கு எவ்வளவு முதல் இருக்கோ அதை அவருடைய கடன் கணக்கு, இனிமே அவருக்கு நம்ம கடன் கொடுக்கணும், 3 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ திருப்பி கொடுக்கணும், கடன் கொடுக்கணும். அப்போ அவருடைய முதலை கடனுக்கு மாத்திக்குவாங்க. 2. 3வது, சரி 50,000 வருதியா, இந்த 20,000 இப்போ கொடுக்குறோம், 30,000 3 மாசம் கழிச்சு தரணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு பகுதியாக கொடுக்கறது. அப்போ பகுதியாக கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பகுதியாக கொடுக்குறீங்களோ அதை ரொக்க கணக்கையும் மீதிய கடன் கணக்குக்கு மாத்திக்குவாங்க. ஸோ இந்த 3, ஒன்று முழுசா கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா முழுசா கொடுக்கலைன்னா எல்லாத்தையும் கடனுக்கு மாத்திடுறது, அல்லது பாதியை கொடுத்துட்டு பாதியை கடன் கணக்குக்கு மாத்தி வச்சுக்கிறது. இந்த 3 மாடல்ல தான் ஒரு கூட்டாளி விலகும் போது அவருக்குரிய தொகை கொடுக்கப்படும்.
கவிதா, குமுதா மற்றும் லலிதா. இப்ப எடுத்துக்காட்டு 15 பக்கம் 201 எடுத்துக்காட்டு 15. கவிதா, குமுதா மற்றும் லலிதா ஆகிய கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை முறையே 5:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 டிசம்பர் 31 அன்று குமுதா நிறுவனத்திலிருந்து விலகிறார். அவர் விலகும் நாளில் அவருடைய முதல் கணக்கு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. குமுதா விலகுறாங்க. விலகும் போது அவருக்கு கணக்கு பார்த்தா 2 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். அவர் கணக்கு இருக்கு. 1, அவருடைய தொகையை காசோலை மூலம் உடனடியாக செலுத்தப்பட்டார். இப்போ உடனே கொடுத்துற எல்லா காசையும், கையில காசு இருக்கு, எல்லா காசையும் உடனே கொடுத்துடணும். அப்படி கொடுக்கறது ஒரு வகை. ரைட். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, விலகும் கூட்டாளியினுடைய முதல் கணக்கை பற்றெழுதணும். ஒருத்தர் விலகிட்டாரு அப்படின்னாக்க இனிமே அவருக்கு இங்க முதலாளி கிடையாது. அப்போ அவருக்கு முதல் கிடையாது இல்லையா? 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் திடீர்னு விலகிட்டாருன்னா இனிமே அந்த நிறுவனத்திற்கு 2 பேர் தான் முதலாளி. அப்போ 3வது ஆளுக்கு முதலாளி கிடையாது. அப்போ இனிமே அவருக்கு முதல் என்பது கிடையாது. முதல் என்பது பொறுப்புனா வரவு. இனிமே அவர் முதலாளி கிடையாது. அப்போ அவருக்கு முதலே கிடையாது. அப்போ இந்த வரவை கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? பற்றெழுதணும். அதனால ஒரு கூட்டாளி விலகும் போது அவருக்கு பணம் கொடுக்கிறோம், அல்லது விலகிட்டாரு அப்படின்னா அவருடைய முதல் கணக்கை பற்றெழுதணும். யாரு விலகுறா? குமுதா விலகுறாங்க. அப்போ குமுதா முதல் கணக்கு பற்று 2 லட்சம். இப்போ இவருக்கு எல்லா பணத்தையும் உடனே காசோலை மூலமா கொடுக்குறாங்க. ஜெனரலா பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ரொக்க கணக்குன்னு எழுதிடலாம். ஆனா காசோலை மூலம் குறிப்பிட்டு சொல்லிட்டதுனால வங்கி கணக்கு 2 லட்சம். இப்போ 2 லட்சம் கேஷ் எடுத்து கொடுத்தாச்சு இல்லையா? பெறுபவரை பற்றெழுது, கொடுப்பவரை, இங்க வங்கி தான் பணம் கொடுக்குது, கொடுப்பவரை வரவேழுது. அடுத்தது 2 அவருடைய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அப்போ உடனடியாக அவர் செலுத்தல. இப்ப கையில பணம் இல்ல, மீதிய லேட்டா வாங்கிக்க, 3 மாசம் அல்லது 6 மாசம் கழிச்சு தான் உனக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா, உடனடியா கொடுக்கலைன்னா, கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் விலகிட்டாரு அப்படின்னா இனிமே அவருக்கு முதல் கிடையாது. அதனால அவருடைய முதல் கணக்கு பற்றெழுதுங்க. குமுதா முதல் கணக்கு பற்று, விலகிட்டார் 2 லட்சம். ஆனா அவருக்கு 2 லட்சம் கொடுக்கணும்ல. அதனால இனிமே அவர் நமக்கு இந்த நிறுவனத்திலிருந்து அவருக்கு கடன் திருப்பி கொடுக்கணும். அப்போ குமுதா கடன் இனிமே அவர் முதலாளி கிடையாது, அவர் கடன். இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கம் குமுதா முதல் என்பதற்கு பதிலாக குமுதாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன், கொடுக்க வேண்டியது 2 லட்சம் அப்படின்னு பொறுப்புகள் பக்கம் 2 லட்சம் கடன்ல தான் இருக்கும். முதல்ங்கிறதுல பேர்ல இருக்காது. இது 2. 3 என்ன சொல்றாங்க? 70,000 உடனடியாக காசோலை மூலம் கொடுக்கப்பட்டது. அப்போ குமுதாவுக்கு கொடுக்க வேண்டியது, குமுதா முதல் கணக்கு பற்று 2 லட்சம் கொடுக்கணும். இதுல 70,000 உடனே கொடுத்துறாங்க, காசோலை மூலம் கொடுக்குறாங்க. அதனால வங்கி கணக்கு 70,000. மீதி இருக்கக்கூடிய 1,30,000 குமுதா கடன் கணக்கு. அப்போ 2 லட்சத்துக்கு அவருக்கு 70,000 தான் கொடுக்குறாங்க. அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 10ல் 7 போக 3 1,30,000 ரூபாய் அவருக்கு கடன் கணக்கு. 70,000 கொடுத்துறாங்க, மீதி 1,30,000 உனக்கு நாங்க கொடுக்க வேண்டிய கடன், அப்புறம் கொடுக்கணும் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 3 மாடல், ஒன்று முழுசா கொடுக்கறது, அல்லது எல்லா தொகையுமே பின்னாடி கொடுக்கறது, அல்லது கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை அப்புறம் தரேன்னு சொல்றது. ஸோ இந்த 3 மாடல் தான் இந்த கணக்கு வரும். அடுத்தது எடுத்துக்காட்டு 16. மணி, ரமா மற்றும் தேவன். எடுத்துக்காட்டு 16.
எடுத்துக்காட்டு 16 பக்கம் 201. மணி, ரமா மற்றும் தேவன் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். தங்கள் லாப நட்டங்களை முறையே 5:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். அவர்களின் 2019 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு கொடுத்திருக்கு. பின்வரும் சரிக்கட்டுதலுக்கு உட்பட்டு மணி 31/3/2019, அதாவது அந்த வருஷ கடைசி, அந்த ஒரு வருஷம் முழுசா இருந்துட்டு தான் போறாரு, அன்று கூட்டாண்மையிலிருந்து விலகிறார். சரக்கிருப்பில் 5000 குறைக்கணும், வார ஐயக்கடனுக்கு 1000 ஒதுக்கு உருவாக்கணும், கட்டடத்தின் மதிப்பை 16000 அதிகரிக்கணும், மணிக்கு சேர வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். மறுமதிப்பீட்டு கணக்கு மற்றும் கூட்டாளிகள் விலகலுக்கு பின் உள்ள முதல் கணக்கு, மறுமதிப்பீட்டு கணக்கையும் முதல் கணக்கு ரெண்டையும் தான் தயாரிக்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, சரக்கிருப்பில் இது ஸ்டெப் 1 பெரிய கணக்கு மாதிரி. ஆனா கடைசியாக 5வது போட வேண்டிய புதிய இருப்புநிலை குறிப்பு வேண்டாம். 4வது ஸ்டெப் விரிவான கணக்குல 5 ஸ்டெப் நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 4, ஸ்டெப் நம்பர் 5. அந்த 5வது ஸ்டெப் கேட்கல, 4வது ஸ்டெப் முதல் கணக்கு கேட்கறான், 3வது ஸ்டெப் மறுமதிப்பீட்டு கணக்கு கேட்கறாங்க. சோ 1 2 3 4 ஸ்டெப் 4 வரைக்கும் நிறுத்திக்கலாம். சரக்கிருப்பில் 5000 மதிப்பு குறைக்கப்பட வேண்டும். அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று சரக்கிருப்பு கணக்கு வரவு. சரக்கிருப்பு கணக்கு வரவு 5000. இந்த கூட தள்ளி போட்டுப்போம். மறுமதிப்பீடு கணக்கு பற்று 5000, சரக்கிருப்பு வரவு 5000. அடுத்தது வாரா ஐயக்கடனுக்கு 1000 ஒதுக்கு உருவாக்கணும். வாரா ஐயக்கடன் அப்படிங்கிறது நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. சோ மறுமதிப்பீடு பற்று 1000, ஐயக்கடன் 1000 ரூபாய். கட்டடத்தின் மதிப்பு 16000 அதிகரிக்கணும். கட்டிடம் என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு 16000 அதிகரிக்குதுங்க. சொத்தின் மதிப்பு அதிகரிச்சிச்சு அப்படின்னா நமக்கு லாபம், லாபம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு வரவு. அப்போ கட்டிடம் கணக்கு பற்று 16000, மறுமதிப்பீடு கணக்கு வரவு 16000. அடுத்தது மணிக்கு சேர வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை அப்படின்னா மணிக்கு எவ்வளவு முதல் வருதோ அதை முழுவதும் கடன் கணக்குக்கு மாத்திடும். சோ மணி முதல் கணக்கு பற்று, மணி கடன் கணக்கு வரவு. எவ்வளவு அமௌண்ட் அவன் முதல் போட்டு பார்த்தா நமக்கு தெரியும், அந்த தொகையை முழுசும் கொடுத்தணும்னு சொல்றாங்க. அடுத்தது மறுமதிப்பீடுக்கு பேரீடு. மதிப்பீடுக்கு பேரீடு. மறுமதிப்பீடுல பற்று பக்கம், இது வரவு பக்கம். இங்க எங்கெங்க பற்று இருக்கு? பற்றுனா 5000 ரூபாய் சரக்கிருப்பு. சோ சரக்கிருப்பு 5000 ரூபாய். அடுத்தது பற்றுல 1000 ரூபாய் ஐயக்கடன். ஐயக்கடன் 1000 ரூபாய். அடுத்தது மறுமதிப்பீடு வரவுல 16000, கட்டிடம். கட்டிடம் 16000 ரூபாய். இப்போ இந்த பக்கமும் கூட்டுங்க, ரெண்டு பக்கமும் கூட்டுங்க. இங்க 16000 ரூபாய் இருக்கு. சோ வரவுல 16000 வரவு. இதுல 5 1 6 6000 ரூபாய் பற்று. இந்த 16000ல 6000 போச்சுன்னா மீதி 10000 ரூபாய். இந்த 10000த்தை பழைய கூட்டாளி, பழைய கூட்டாளினா விலகிறவரையும் சேர்த்து தான். இனிமே அவர் விலகிட்டார்னா தான் மீதி இருக்க 2 பேர் இருக்காங்க, அவங்க புது கூட்டாளி. அப்போ 3 பேருக்கும் பிரிக்கணும். 3 பேருக்கும் என்ன விகிதத்துல பிரிக்கணும்?
தங்கள் லாப நட்டங்களை முறையே 5:3:3 5:3:3 5:3:3 5 3 8 8 3 11,000. அஞ்சு இஸ்டு மூணு கிடையாது, இது 4:3:3 தப்பா பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ 4:3:3. அப்போ 4 3 7 7 3 10 4 3 7 7/10. அப்போ 4/10 3/10 3/10 பிரிக்கணும். அப்போ 10,000 × 4/10 0க்கு 0 அடிச்சீங்கன்னா 4,000 ரூபாய். அடுத்தது 3/10 10,000 3ஆல போட்டீங்கன்னா 3/10 0க்கு 0 பெருக்கினீங்கன்னா 3,000 ரூபாய். அப்போ முதல் ஆளுக்கு 4,000 ரூபாய், பேரு மணி 4,000 ரூபாய். அடுத்த ஆளு ரமா 3,000. அடுத்தது 3,000 தான், தேவன் 3,000 ரூபாய். அப்போ மறுமதிப்பீடுக்கு இது பற்று பக்கம் இருக்கு. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 10,000. இதுல மணி 4,000, ரமா 3,000, தேவன் 3,000. இப்போ அடுத்தது கேட்கறது முதல் கணக்கு கேட்கலாம். முதல் கணக்கு யார் யாரு? மணி, ரமா, தேவன். மணி, ரமா, தேவன் இவங்களுடைய முதல் கணக்கு. இதுல ஏற்கனவே இருப்புநிலை குறிப்புல யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு இருக்கு? மணிக்கு 50,000, ரமாவுக்கு 50,000, தேவனுக்கு 50,000. எல்லாருக்கும் 50,000 50,000 இருக்கு. கணக்குல எவ்வளவு இருக்கோ அதை முதல்ல போட்டுங்க. இருப்பு கீழ் கொணரப்பட்டது. இப்ப பாருங்க, நம்ம ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் நம்பர் 1 குறிப்பேடு. ஸ்டெப் நம்பர் 2 கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற லாப நட்ட கணக்கு, பொதுக்காப்பு, நிதி ஆகியவற்றை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன். இதுல லாப நட்ட கணக்கு பொறுப்புகள் பக்கம் இருக்கு, பொதுக்காப்பு இல்ல, நிதி இல்ல. ஆனா லாப நட்ட கணக்கு மாத்திரம் 30,000 இருக்கு. இதை பிரிச்சு கொடுக்கணும்ல, இந்த லாப நட்டத்தை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பதிவு போடணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. இது பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்துச்சுன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அப்போ லாப நட்ட கணக்கு பற்று 30,000, கூட்டாளிகள் மணி, ரமா, தேவன் இவங்க கணக்கை வரவெழுது. இந்த 30,000 பிரிச்சிங்கன்னா 30,000 இன்ட்டு 4/10 3/10 3/10. ஸோ 4/10 பிரிச்சா 0க்கு 0 போகும், பெருக்குனீங்கன்னா 12,000 ரூபாய். அப்போ மணிக்கு 12,000 ரூபாய். 4 பங்கு, அடுத்தவனுக்கு 3 பங்கு. ஏன்னா 4/10, அடுத்தவனுக்கு 3/10. 10ல அடிச்சீங்கன்னா 3ஆவது பெருக்குனா 9,000 ரூபாய். அடுத்தவனுக்கு 3/10 தான், அப்படியே 9,000 ரூபாய். ஸோ இது ஒன்று இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 குறிப்பேடு. ஸ்டெப் நம்பர் 2 கணக்கு உள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கை பிரிக்கணும், பிரிச்சுட்டேன். ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டு அதுல என்ன பேலன்ஸ் வருதோ அதுக்கு குறிப்பேடு போட்டணும். ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு. இப்போ முதல் கணக்குல இருக்கிற இருப்பை எழுதிட்டேன். இப்போ இங்க குறிப்பேட பாருங்க. இதுல எங்க ரமா, மணி, ரமா, தேவன் வருதோ அதை மட்டும் இங்க கொண்டு வாங்க. இங்க வந்தீங்கன்னா மணி
இங்க மறுமதிப்பீட்டுல 4000 3000 3000 வரவுல இருக்கு. அப்போ மறுமதிப்பீடு 4000 3000 3000. அடுத்தது லாப நட்ட கணக்கு. வரவுல 12000 9000 9000 இருக்கு. லாப நட்ட கணக்கு 12000 9000 9000 இருக்கு. அவ்வளவுதான். இதை கூட்டினீங்கன்னா இந்த பக்கம் 54 56 76000, 53 9 62000, 53 9 62000 ரூபாய். ரைட். இதுல யார் இப்ப விலகுறா என்ற அவர்களில் யார் விலகுறார்? விலகிறது பின்வரும் மணி என்பவர் கூட்டாண்மையிலிருந்து விலகிறார். அப்ப மணிக்கு என்ன கணக்குன்னு மாத்திரம் பார்க்கணும். 50 54 56 66000. ரைட். மணி விலகிறார். அப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. 66000 62000 62000. இங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கழிச்சு எழுதணும். அதான் பேலன்ஸ். இதான் நமக்கு தெரியும். ஆனா இங்க எதுவுமே இல்லை. அப்ப இவருக்கு 66000. இனிமே இவர் முதலாளி கிடையாது, மனிதன் விலகிறார். அதனால அவருடைய தொகையை மட்டும் கடன் மாத்திக்கணும். சோ மணி கடன் கணக்கு 66000. இது நல்ல ஞாபகம். இது கடைசியாக போட வேண்டியது இது. சோ இனிமே ஒரு முதலாளி கிடையாது. முதல் இருந்துச்சுன்னா தான் இருப்பு கீழிறக்கப்பட்டதுன்னு போட்டு. ஏன்னா முதல் கணக்குல முதல் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருப்பு, அவங்களுக்கு தான் முதல். இனிமே இவர் விலகிட்டாரு. அப்ப விலகிட்டாருன்னா அவருக்கு கடன் கணக்குக்கு மாத்தியாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமே அவருக்கு பேலன்ஸ் இல்ல. 66000 66000 கடனுக்கு மாத்திட்டோம், ஒண்ணு இல்ல. இப்ப இவருக்கு 62000, இவருக்கு 62000. இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது போட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு போட்டு இவருக்கு இல்ல, இவருக்கு 62000 62000 போடும். இதுதான் எடுத்துக்காட்டு 16. அடுத்தது எடுத்துக்காட்டு 17 விரிவான கணக்கு. அப்போ எடுத்துக்காட்டு 17 எடுத்துக்காட்டு 18 எடுத்துக்காட்டு 19. ஸோ இதுல 3 கணக்கு விரிவான கணக்கு இருக்கு. இது 3ஐயும் முடிச்சாச்சுன்னா அடுத்தது கூட்டாளியின் இறப்பு. இன்னும் 3 கணக்கு இதுல பெரிய கணக்கு இருக்கு. இன்னொரு வீடியோல அந்த 3ஐயும் போட்டலாம். ஸோ இது ஒரு லெவல். அடுத்தது பெரிய கணக்கு போட்டாச்சுன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போயிடும். தேங்க்யூ.